வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கோழிக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். என்ன தான் விதவிதமான கோழிக்கறி குழம்பு இருந்தாலும் கிராமத்து பாணியில் செய்யக்கூடிய அந்த குழம்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 12 வரமிளகாய் எடுத்திருக்க, இதை போட்டு வறுத்துக்கலாம். ஒவ்வொரு மிளகாய்க்கும் ஒவ்வொரு விதமான காரம் இருக்கும். உங்கள் வீட்டு மிளகாய்க்கு எவ்வளோ காரம்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கருகாத அளவுக்கு அளவான தீயிலேயே வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6 டேபிள் ஸ்பூன் மல்லி, அளவான தீயிலேயே 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். முதல்லையே இதை சேர்த்திட்டோம்னா சீக்கிரமாக கருகிரும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்க, இதை போட்டுக்கலாம். இது 150 கிராம் அளவு. அளவான தீயிலேயே வெங்காயம் செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை நான் 1 கிலோ சிக்கனுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, வெங்காயத்தோட அளவு 150 கிராம், 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னொரு 1/4 லிட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு 15 நிமிஷம் அளவான தீயிலேயே சிக்கன் வேகட்டும் மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தரம் கலந்து விடுங்க.
15 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை குழம்புல ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கோங்க. காரம் பத்தலைனா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அல்லது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். இந்த குழம்பில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். மணக்க அருமையான சுவையில் கிராமத்து பாணியில் நான் செஞ்சுருக்கிற இந்த கோழிக்கறி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.